பஜாஜ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது பல்சர் 150 தான். ஹையஸ்ட் சேல் இருக்க பைக்கே அதுதான். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஹையஸ்ட் சேல் இருக்குதுன்னா பஜாஜ் பல்சர் N160. ஸோ ஆஸ் யூஷுவல் கைஸ், நம்ம சேனலோட டெஸ்ட் ரைடர் தான் இந்த பைக்கையும் டெஸ்ட் ரைட் பண்ணாரு. ஸோ வெல்கம் ரிஸ்வான் ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய் ப்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு நல்ல கேஷிங் கேள்விப்பட்டேன். சரி, இந்த பைக்கோட டெஸ்ட் ரைடர் நீங்க தான். இந்த பைக்கை ஓட்டின வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து 164.8 கொடுத்துருக்காங்க. பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. சொல்லுங்க. ஸோ இவர் சொன்ன மாதிரி, அஸ்வின் சொன்ன மாதிரி, நம்மள்ட்ட வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 164.8 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் சம்வேர் அரௌண்ட் 14.8 நியூட்ரன்ஸ் ஆஃப் டார்க் யூஸ் பண்ணுது. அண்ட் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 152 கிலோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் வெயிட். ஆமாம், பவர் டு வெயிட் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அன் கம்யூட்டர் மோர் தென் நேக்கட் ஸ்பீட். ஆக்சுவலி இது என்னன்னா கம்ப்யூட்டர் பைக் கம்ஸ் வித் நேக்கட் டிசைன். ஸோ இது வந்து இவ்வளோ வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் ஓட்டும் ஃபீட்பேக். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்யூட்டராக தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் பார்த்துருப்போம். அண்ட் மோஸ்ட்லி வந்து டூரிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை வந்து நம்ம 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட வந்து பேர் பண்ணியிருக்காங்க நம்ம. ஆக்சுவலி இந்த பைக்கோட நிறைய ரைடர்ஸ் சொன்னது வந்து 6 ஸ்பீட் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா, ஏன்னா 6 ஸ்பீட் கொடுக்கும்போது இதுல 6 ஸ்பீடு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டுவல் சேனல் ஏபிஎஸ் வர. ஏபிஎஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்ன்றது வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஏபிஎஸ் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரூசிவான ஏபிஎஸ் கிடையாது. அண்ட் அதே டைம்ல ரொம்ப லேக்கிங்கா இருக்க அந்த ஏபிஎஸும் கிடையாது. எனக்கு வந்து இதுல ரியரை விட ஃப்ரண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து வெயிட் நல்லா இருக்கனால, பைக்கோட வெயிட் இருக்கனால ஆஸ் யூசுவல் த்ராட்டில் க்ளோஸ் பண்ண உடனே பைக் வந்து த்ராட்டில் க்ளோஸ் பண்ண உடனே ஃப்ரண்ட்ல டம்ப் ஆக ஆரம்பிச்சு. சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, ரொம்ப லேக்கிங் கிடையாது. நல்ல ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பைக்கோட கியர் பாக்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கியர் சிஸ்டம். ஸோ கியர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் வந்து நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. லைக் ரொம்ப ஷார்ட்டான கியரிங் கிடையாது, ரொம்ப லாங்கான கியரிங் கிடையாது, ரொம்ப ஆவரேஜான ஒரு கியரிங். கியர் வந்து டால் கியரிங்ல 5th கியர் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் இல்லை ஃபைனல் டிரைவ் கியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபைனல் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு தாளா இருந்தால் மட்டும்தான் வண்டியால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா இதோட டார்க் கிக்கிங் ஆகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு லிட்டரலா ஃபீல் ஆகும். ஆமா, ஏன்னா உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் 6000 RPMலேயே வந்து 5000 to 6000 RPMலேயே டார்க் கிக்கிங் ஆகிறதுனால பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு மிட் ரேஞ்ச் பயங்கர பஞ்சியா இருக்கும், ஹை எண்டும் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அப்புறம் இந்த பைக்ல 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் பைக்லயே இருக்கேலே லார்ஜஸ்ட் கெபாசிட்டி இதுதான். ஃபியூல் கெபாசிட்டின்றது செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க அசிங் சொன்ன மாதிரி. அண்ட் மைலேஜ்னு வரும்போது நமக்கு வந்து பஜாஜ் கிளைம் பண்றது சம்வேர் அரௌண்ட் 55 to 59 வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஆனா ரைடர்ஸை பொறுத்து மாறும். சம் பீப்புள் அவங்க ஹையர் ஆர்பிஎம் ஓட்டுவாங்க, சில பேர் மாடரேட்டா ஓட்டுவாங்க. இட் டிஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த வண்டியோட டயர்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டயர்ஸ் வந்து இவங்க வந்து 100/80 செக்ஷன் ஃப்ரண்ட்லையும், பேக்ல வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பைக் ஸ்டாக்ஸ்ல வரும்போது MRF டயர்ஸ் தான் வருது. இந்த ஃபீச்சர்ஸை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? இதுல ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்றதை விட எப்படி சொல்றது, இதுல இன்பில்ட்டா இருக்கிற விஷயமே தான் பயங்கரமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா வந்து ஹெட்லாம்ப். ஓகே, இலுமினேஷன் நைட் டைம்ல வந்து இலுமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எய்தாப்ல ஒரு லாரிக்காரர் வராங்கன்னா அவங்க வந்து நம்மள வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிஆர்எல்லே நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இதுல ஹெட்லைட் ஆன் பண்ணி அதுல ஐபிஎம் வேற கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை. இந்த பைக்கோட ஓனர் வந்து இந்த டூரிங் தான் யூஸ் பண்றாரு. கம்யூட்டிங்கோட மோஸ்ட்லி டூரிங் தான் யூஸ் பண்ண முடியும். ஹெட்லாம்ப் நல்லா இருக்கு. ஸோ ஹெட்லாம்ப் பத்தி பேசும்போது இதுல வந்து பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பீம் ஹை பீம் வந்து ஒரே ப்ரொஜெக்டர்ல வந்துடும். த்ரோ இலுமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் உங்களுக்கு 60 to 70 மீட்டர்ஸ் தெளிவா தெரியும். லிட்டரலா வில் பி ஏபிள் டு see everything. அண்ட் வைடாவும் இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்இடி போலாம். ஃபிளாக்ஷிப் மாடல் இருக்கலாம். ஃபிளாக்ஷிப் மாடல்னு சொல்றாங்க. 160 செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் மாடல் சொல்றாங்க. இது கூட கான் ஃபார் எல்இடி செட்டப். அண்ட் இந்த வண்டியில எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா இதை கொடுத்துருக்க சார்ஜிங் போர்ட். மற்ற பைக்ல கொடுத்த மாதிரி அங்க இங்கேன்னு சும்மா ஓப்பனா விடாம இதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரா வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி நல்ல சென்டர்ல கொடுத்துருக்காங்க. தண்ணியே போக மாட்டேங்குது சார்ஜிங் போர்ட்ல. நல்ல எவ்வளோ டஸ்ட்ல இருந்தாலும் சரி, டஸ்ட்ல ஓட்டினாலும் சரி, இல்ல நம்ம மலையில ஓட்டினாலும் சரி, அது தண்ணி போற மாதிரி இல்ல. எங்கேயுமே பைக்ல முக்கியமா ரஸ்டிங் இஷ்யூவே இல்ல. சீரியஸா. அண்ட் டூரிங் பத்தி பேசினப்போ இது வந்து கொஞ்சம் டூரிங்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. டிராபேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்ன்றத நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் பஞ்ச் உள்ள ஒரு வண்டி. ஹைவேஸ்ல உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஆனா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்றது வரும்போது இருக்கலாம். ஸோ ஒரு சம்வேர் அரௌண்ட் 90 to 100 இல்லை 85 to 100 நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க ஹைவேஸில் வந்து ஒரு டூரிங் போறீங்க, லாங் போறீங்க அப்படின்னா
உங்கள் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா? ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோவா இருக்காது. வெர்சன் 160 வந்து பெரிய இஷ்யூஸ் வராது. ஆனால் பயங்கரமாக உங்களால் ஸ்ட்ரெஸ், இன்ஜினோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸாக, அதாவது ஒரு ஓவர் ரைட் கியர் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அந்த ரிஃபைன்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின். ஆமா, பஜாஜ்ல ரைட் பண்ண வரைக்கும் இந்த இன்ஜின் ரொம்ப ஸ்மூத். ஆமா, இதுக்கு ஒரு 6 ஸ்பீட் கொடுத்துருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டரான ஒரு க்ரூசிங் ஸ்பீடாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க நமக்கு ரைடை பொறுத்தவரை. அண்ட் இதோட டாப் அண்ட் கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 120 to 125 km/h வந்து நமக்கு பல்சர்ல இருந்து பஜாஜ் வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் இந்த வண்டியில இன்னொரு டூரிங் வரும்போது பாத்தீங்கன்னா எர்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு டால் ரைடர். இப்போ நான் இந்த சீட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரொம்ப ஒரு ப்ளஷ்ஷான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான். என்னோட கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெண்ட் இருக்குது. என்னால் கால் வந்து ஃப்ரீயாக கீழே வைக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து நான் கால் மடக்கி மேலே பெக்ஸில் எடுத்து வைக்கும் போதுமே எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் கிடைக்குது. அண்ட் இவர் வந்து அவரோட கம்ஃபர்ட்டுக்காக வந்து ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரைட் பண்ணி போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த வண்டிக்கு எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் லீன் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப உள்ளே போகணுன்ற அவசியம் இருக்காது. 6 கியர் மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு கம்யூட்டிங் பைக், சிட்டி பைக். ஆனால் வந்து ஒரு நேக்கட் டிசைன்ல ஒரு கூலஸ்ட் அங்கிள் வந்து ரைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிட் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ண டிராபேக்ஸ் இதில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு நல்ல வெயிட் காரணம் இருக்கிறது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஹெவியாக இருக்கும். அதில் என்ன ஒரு ப்ளஸ்னா நீங்கள் ஹை ஸ்பீட், அதாவது 100 120 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் வண்டி பயங்கர பிளான்டடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் சைட் டு சைட் நீங்கள் ஃபிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஜினோட வெயிட் உங்களால் வண்டியோட வெயிட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பைக்கில் கார்னர்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து தேயுது. இந்த பைக்கோட ஓனரே கழட்டி வச்சிட்டாங்க. இந்த பைக்கோட ஓனர் இல்லை, நிறைய முக்கால்வாசி பேர் கார்னர்ஸ் ரொம்ப எடுக்கிறதுக்குள்ள லைட்டா லீன் பண்ணும் போதே வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து தேயுது. ஏன்னா ஒரு சமயத்துல ரோடு கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்குன்னா அப்ப இருக்கும்போது சவுண்ட் கேக்குது, தேயுது. அதனால கொஞ்சம் ஹைட் இதுல சீட் ஹைட்ல கம்மி பண்ணி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஏற்றி இருந்திருக்கலாம். அப்படி போயிருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கொஞ்சம் இதா. பட் ஆனா இவங்க கொடுத்து ஏன்னா இதுல வந்து இவங்க ஈஸியா செயின் லூப் பண்ணும் அப்படின்ற மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலி இது கம்ப்யூட்டர் பைக் தான், பட் நேக்கட் டிசைன்ல இருக்கிறதுனால இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதையும் கொடுத்துருக்காங்க. அதுதான். அண்ட் ஒன் மோர் திங், இதுல வந்து என்ன எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ஃபீல் ஆனிச்சுன்னா இதோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து இன்ஜினா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட பேரப் பண்ண கியர் பாக்ஸ் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்றனால அந்த ஸ்ட்ரெஸ் சொன்ன அந்த ஹைவேல நீங்க சூஸ் பண்ணும்போது இன்ஜினோட ஸ்ட்ரெஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சிட்டில நீங்க அந்த அளவுக்கு ஆர்பிஎம் கிளைம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒரு 5000 to 6000 மிட் ரேஞ்ச் நல்ல ஒரு பஞ்ச் இருக்கும். நீங்க டக்குன்னு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம், இங்கே செக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனா இதுவே நீங்க ஹைவேஸ்ல 5th கியர்ல வந்து ஒரு 6000 RPM to 7000 RPM நீங்க க்ரூஸ் பண்றீங்க, 100ல போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இன்ஜின் ஃபீல் ஆகும். நான் வந்து கீழே கொஞ்சம் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஸ்லோவா போ அப்படின்றது நல்ல ஃபீல் ஆகும். ஆக்சுவலி பஜாஜ்ல வந்து நிறைய பேர் குவாலிட்டி இஷ்யூ இருக்கு சொல்றாங்க. ஆக்சுவலி பஜாஜ் இன்ஜின்னாலே ஒரு கொஞ்சம் வருஷத்துல 30,000 to 50,000 ஒரு பேடான இம்ப்ரெஷன் இருக்கு. ஆக்சுவலி இது கிடையாது, நம்ம வச்சுக்கிறதுல இருக்கு. இந்த பைக்கோட ஓனர் வந்து வால்பாறை ட்ரிப்ல பைக்கை வந்து தண்ணியில ஃபுல்லா போட்டு முக்கி எடுத்து பைக்கை வந்து சுத்தமா ஸ்டார்ட் ஆகல. இன்ஜின் ஃபுல்லா தண்ணி போயிருக்கு, கியர் பாக்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா தண்ணி இருக்கு அப்படின்னு அங்க இருக்க ஒரு லோக்கல் பஜாஜ் சென்டர்ஸ்ல போயிட்டு சர்வீஸ் முடிச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண போய் இப்பயே அவர் எப்ப இன்ஜின் வந்து பைக் வாங்கினப்ப எப்படின்ச்சோ அதே ரிஃபைன்மெண்ட் ஸ்மூத்னஸ் அப்படியே இருக்கு. ஸோ பில் குவாலிட்டிக்கு தம்ஸ் அப் தான். அவங்களோட குவாலிட்டி வந்து சொல்ல முடியல. இவ்வளோ பேக்கேஜுமே வந்து போட்டு வச்சிருக்க ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் டியூபுலர் கிராஸ் போன் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பல்சர் சீரீஸ்க்குனே உள்ள ஒரு ஃப்ரேம்னு சொல்லலாம். எக்ஸப்ட் ஃபார் பல்சர் 150 சீரீஸ்க்கு தவிர N160 இருக்கட்டும், NS 160 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், RS இருக்கட்டும், டிஸ்கண்டினியூ பண்ண F250 கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப்லர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் போன் டியூப்லர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பக்காவான ஒரு ஃப்ரேம், நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு இன்னொரு விஷயம் கொஞ்சம் நான் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எப்படி சொல்கிறது, பிரேக்கோட பைட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா? எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபைட், ரியரில் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு ஏபிஎஸ் இன்ட்ரூசிவாக இல்லை, பட் அட் த சேம் டைம் வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பைட் இல்லைன்றதை நான் சொல்லி ஆகணும். நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, மேபி ரைடர்ஸ் டிஃபர் ஆகலாம். ஆமாம். ஆக்சுவலி என்னன்னா நம்ம வீடியோட எண்டு வந்துட்டோம். இந்த பைக்குக்கு இவங்க வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,30,000 கோட் பண்றாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கேட்டால் இந்த பைக் வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட சாய்ஸ் அதுதான்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஸோ இந்த பைக்குக்கு வந்து 1,30,000 வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். ஏன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், மிட் ரேஞ்ச் டு என்ன சொல்றது, லோ இன் டு மிட் ரேஞ்ச் பஞ்ச் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ டீசென்ட்டா இருக்கு. பிரேக்கிங் நல்லா இருக்கு. பிரேக்கிங்கும் இருக்கு. ரொம்ப தூரம் டூரிங் போகலாம். அதுவே இல்ல இந்த வண்டியில நான் இம்ப்ரெஸ் ஆனதே ஹெட்லாம்ப்ல தான். ஹெட்லாம்ப் தான். சீரியோ வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் பயங்கரமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி 14 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க், 55 லிட்டர்ஸ் ஆஃப் மைலேஜ். இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு வண்டியில? ஸோ 1,30,000 இட்ஸ் ரீசனபிள் பிரைஸ். உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. Rev to hit லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. Thank you for watching. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.